அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு வரியில் தங்களது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கை சரியானதுதான் என்று உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக தற்போது சிறையில் இருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்நிலையில் அவர் அமைச்சராக தொடர அவருக்கு தகுதி இல்லை என்று மனு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் விசாரணை முடிவில் உயர்நீதிமன்றத்தில் அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது, அதனை ஆளுநர் கூற இயலாது என்று சொல்லி பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, எந்த தளத்திலும் ஆளுநர் அதற்கான உத்தரவினை பிறப்பிக்க முடியாது. இந்நிலையில் அது மாநில அரசின் அதிகாரம் என்பதை மீண்டும் ஒருமுறை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தின் நடவடிக்கை சரியானதுதான் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போது நமது தொலைபேசி இணைப்பில் பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இது பல்வேறு தளங்கள்ல கோணங்கள் வேணா இது வேற வேறையாக இருக்கலாம், ஆனா ஒரே விஷயம் தான், மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஒரு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பினை எப்படி பார்க்கிறீங்க? ஆமா ஆமா இது அந்த நம்ம அரசமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரங்கள் வந்துட்டு ரொம்ப அழகா வரையறை செய்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமைச்சரவை மாற்றுவது, அமைச்சரை சேர்ப்பது, அமைச்சர்களை நீக்குவது, இலாக்கா மாற்றம் எல்லாவற்றையுமே வந்துட்டு ஒரு என்டாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை தான் வந்துட்டு ஒரு ஆளுநருக்கு கொடுத்திருக்குது. பீயிங் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசின் தலைவர் அப்படின்ற அடிப்படையில. மற்றபடி அவருக்கு வந்துட்டு ஒரு முடிவு செய்து தெரிவு செய்ய அதிகாரமோ அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரமோ அதை பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரமோ இல்லை. அது தெளிவா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அவங்க அந்த மாதிரி செஞ்சதுதான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்க ஒரு விடயமா இருந்தது. எனவே உச்சநீதிமன்றம் அதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், அது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை உருவாக்குறது, அமைக்கிறது, அதுல அமைச்சரவையில சேர்க்கிறது, நீக்கிறது எல்லாம் அவருடையதுதான் அப்படின்றது இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்தது இல்லையா சார்? அவர் தார்மீக அடிப்படையில் அவர் தொடரணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம், ஆனா சட்டப்படி அது முடியாது என்பது போன்ற ஒரு சில அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கி இருந்தது. அதை தான் எதிர்த்தரப்பு முன் வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அப்ப அதனை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லையா உச்சநீதிமன்றம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, தார்மீக அடிப்படை அப்படின்றது ஆளுக்கு ஏற்றபடி எல்லாம் மாறும். அரசமைப்பு சட்டம் இருக்கும்போது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ரெண்டு விஷயம் தான். அதுல தார்மீக அடிப்படை அப்படின்றது மாரல் அப்படின்ற ஒரு ஆப்ளிகேஷன் எல்லாம் எங்கேயுமே குறிப்பிடப்படலை. அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவா இருக்குது. உங்களுடைய அதிகாரம் இது, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க செயல்படணும், அவங்களுடைய அதிகாரம் இது, அந்த அளவுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும்னு சொல்லிட்ட உடனே தார்மீக அடிப்படை அப்படின்றது வந்துட்டு என்னன்னா ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பிரின்சிபல் தானே, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல் கிடையாது. அது அரசியல்ல இப்படி எல்லாம் நீங்க இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்றது தான். அதை மீறும் போது வந்துட்டு அதற்குன்னு தனித்த சட்டங்கள் இருக்குது இல்லையா? இப்ப இந்த கரப்ஷன் சார்ஜஸ்க்கு தனியா சட்டம் இருக்குது. இப்படியானதெல்லாம் இல்ல, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதற்கு அதற்கு சட்டம் இருக்குது, அது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தண்டிக்கலாம், அப்படி தனியா இருக்குது. மற்றபடி வந்துட்டு அந்த மாதிரி மானசீகமா அந்த மாதிரி எல்லாம் பார்த்து ஒழுக்க விதிகளை எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலயும் வந்துட்டு குறிப்பிடப்படவில்லை என்பது இங்க நாம நினைவு கூறத்தக்கது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.